மகா சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறோம். ஏன் இந்த இடைவெளி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அது நிறைய காரணங்கள் இருக்குது. அது அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த எபிசோடில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறது என்னோடய நினைவலைகளில் நான் யார் கூட ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். மக்கள் நாயகன் ராமராஜன் பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சினிமாவில் மேலூரில் ஒரு தேட்டரில் டிக்கெட் கிளிக்கிறவராக வாழ்க்கையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ராமநாராயண் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்போ ஒரு ஒரிஜினல் பேர் குமரேசன் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக மாறி அப்புறம் அவரோட டைரக்ஷனில் சின்ன சின்ன படங்கள் ராமநாதன் சார் படங்கள் நடித்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக உயர்ந்தவர் தான் அவர் எந்த தேட்டரில் டிக்கெட் கேட்குற வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ அதே தேட்டரில் இவர் படம் 100 நாள் ஓடிச்சு நடித்து அது எல்லாருக்கும் கிடைக்காத இறைவன் அவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை அது. ஸோ அவர் அப்படின்னா பழகுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப நல்லவர். ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்னா அது ராமராஜன் தான். நான் அதே சமயம் நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திகிட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றேன். அவர் ராமநாராயண் சார் அசிஸ்டண்டாக சேர்றாரு. அப்பத்துலேருந்தே நாங்கள் 2 பேரும் நல்ல பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்குது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுவார், பேசுவார். அது மாதிரி இருக்குது. அவர் எப்படின்னா அவர் படங்கள் நடிக்கும்போது பெரிய கம்பெனிகளுக்கோ பெரிய இயக்குநர்களுக்கோ அவர் யாருமே டேட்டு கொடுத்ததில்லை. அவர் கேட்பாங்க. ஆனால் என்னை வளர்த்தது எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தலாம் சின்ன கம்பெனிங்கிறதுனால அந்த சின்ன கம்பெனிகளுக்கும் தன்னால் அந்த படங்கள் பெருசாக வரணுங்கிறதுக்கும் புது இயக்குநர்களுக்கு தான் அவர் வாய்ப்பெல்லாம் கொடுத்து நிறைய படம் பண்ணார். ஒரு லெவலில் வரும்போது ரஜினியை அவரை பார்த்து என்னடா இவ்வளோ பெரிய வியாபாரம் ஆகுது அப்படின்னு வரும்போது அவரே கொஞ்சம் சின்ன ஜர்க்காய் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிரபுதேவா பெருசாக வரும்போது அவரும் இதே மாதிரி தான் இது பண்ணார். ஸோ ரஜினி பார்த்து இந்த 2 பேரை பார்த்தா இது பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாண்டர்டு எதையுமே குறையாமல் ரஜினி சார் போயிட்டுருக்கு. ஆனால் ராமராஜன் மட்டும் அந்த லெவலுக்கு இதாச்சு. ஏன்னா ராமராஜனை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வாவாக வருது, நடிக்க தெரியாது, அது வாட்டு வருது, அது வாட்டு போகுதுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க வில்லேஜ் ஜனங்க. ஏன்னா இப்போ நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இப்போ ஒரு படம் பண்ணார், சாமானியன் ஒரு படம் பண்ணார். அந்த படம் தென்காசிக்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ பெரிய காம்படிஷனில் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவில் சேனல்லையும் என்னென்னமோ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மீறி 116 நாள் அங்கே ஓடி இருக்குது. அந்த டிக்கெட் கட்டணத்தை இவர் போய் சொன்ன உடனே அந்த டிக்கெட் கட்டணத்தை தேட்டர் ஓனர் குறைச்சிருக்கிறாரு. குறைச்சதுனால 116 நாள் ஓடி அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தி சீல்டெல்லாம் வாங்கிட்டு வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் காட்டினார். அது மாதிரி அவர் தான் என்னை தயாரிப்பாளர் ஆக்கினவர். 1991 மே மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ராமராஜன், லக்ஷ்மி பொண்ணு ஐஸ்வர்யா, பாகே சந்திரசேகர், சுலக்ஷனா, செந்தில், கோவை சரளா, கே கண்ணன், ஜெய்சங்கர், லிவிங்ஸ்டன், நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தோம். ஜெகநாதன் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. ஒரு இதயக்கினி எம்ஜிஆர் வச்சு இதயக்கினி படம் டைரக்ட் பண்ணவர். அப்புறம் ரஜினி வச்சு 3 முகம் தங்க மகன் பண்ணார். கமல்ஹாசன் வச்சு காதல் பரிசு படம் பண்ண டைரக்டர் அவர் எம்ஜிஆரே வச்சு டைரக்ட் பண்ணவர். அப்படிங்கிறதுனால ராமராஜன் எம்ஜிஆரோட ரசிகர்னால நம்ம அந்த காம்பினேஷனில் அந்த படம் பண்ணோம். இல்லை தேவா சார் தான் மியூசிக். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு முதல்ல இளையராஜா சார் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருந்ததுனால தேவா சாருக்கு அப்போ அவர் தேவா சார் இவரை வச்சு மனசுக்கத்த மகாராசான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது பெரிய ஹிட்டு. அந்த சாங்கெல்லாம் 100 நாள் ஓடிச்சு. ஸோ அதனால் தேவா சாரை வச்சு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணோம். இந்த படம் நல்லா ரிலீஸ் ஆகி அன்றைக்கி லெவலில் ஆல்பர்ட்டில் 50 நாள் 60 நாள்லாம் ஓடிச்சு. 91 நான் சொல்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 33 வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. இப்போவும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து நண்பர்களாக போயிட்டுருக்குறோம். ராமராஜன் எப்படின்னா ஹெல்பிங் டெண்டன்ஸ் நிறையா உள்ளவர். நான் இப்போ எங்கள் படமே எடுத்துக்கிட்டு நிறைய படங்கள் அவர் மதுரைக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணார். சம்பளங்கிறத விட அந்த படம் வாங்குவார், படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவார், கதையில் உட்காருவார். எப்போ கூப்பிட்டாலும் அவர் தான் ஃபோன் எடுத்து பேசுவார். என்னென்னா அவருக்கு இருந்த இடம் அந்த மாதிரி ராமநாராயணன்ற ஒரு மாபெரும் லெஜெண்டு கூட இருந்ததுனால அவர் கூட இருந்து எல்லாத்தையும் கற்று சிம்பிளிசிட்டியாக தான் இருப்பார். அவர் தான் கூட இருக்கணும்னு நல்லா இருக்கும்னு நினச்சவர். அவர் அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரு நல்ல மனசுக்கு இல்லை இதயத்துக்கு சொந்தக்காரன் கூட சொல்லலாம். அவர் எப்படின்னா அவரோட சாங்கெலாம் பார்த்திங்கன்னா செட்டு சாங்கெலாம் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டிவிலையும் அவர் பாட்டை போட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கும் அவருக்கு நல்ல ஒரு பெரிய கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ மறுபடியும் என்னை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதை பேசி ஒரு படம் பண்ணலாம் நம்ம சேர்ந்து அப்படின்னு சொன்னார். அந்த படத்துக்கு கூட ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாரு,
எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு 1000ல் ஒருவன், இவருக்கு வந்து குடும்பத்தில் ஒருவன் ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாரு. அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு டிசைன்லாம் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரத்தில் அந்த படமும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. அவரே சொன்னார், இந்த கேப் விட்டுட்டு நீ இப்போ மறுபடியும் படம் பண்ணுங்க, நம்ம ரொம்ப சேர்ந்து பண்ணோம் விஜய் முரளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. என்னென்னா பழசை மறக்காதவர், தான் கூட இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரர். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் டேட்டை கொடுத்து வளர்த்து விட்டார். இன்னொன்று சொல்லிட்டோமே, அவங்களுக்கு 44 படம் வந்து ஹீரோவே மட்டுமே நடித்த ஒரே ஹீரோ ராமராஜன் மட்டும்தான். இப்போ நான் சாமானியன் சேர்த்தா 45வது படமாக இருக்கும். இன்னும் ஒரு 5 படம் அவர் பண்ணிட்டார்னா ஹீரோவாக உலகத்தில் 50 படம் கதாநாயகனாகவே நடித்த ஒரே ஹீரோ இவர் ஒருத்தர் தான். ஏன்னா எல்லாருமே டபுள் ஹீரோ, ட்ரிபிள் ஹீரோ, வில்லன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 100 படம் 200 படம்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹீரோவாக மட்டுமே தொடர்ந்து வேறு எந்த இது பண்ணாத ஒரே ஹீரோ அவர் தாங்கிற மாதிரி இன்றைக்கி அவர் தான் இருக்கிறாரு. இன்னொரு 5 படம் பண்ணிட்டாருன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இறைவனும் காலமும் இயற்கையும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனால் அவரை பற்றி பேசினோம்னா நிறைய பேசலாம். ஏன்னா அது ஏதோ முகஸ்துதி பாடுற மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் பேசினோம்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர் ராமராஜா. டப்புன்னு பண்ணுவார். அந்த கராட்டக்காரன் வாழைப்பழ காமெடி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி மில் தொழிலே ஒரு காமெடி பண்ணியிருப்போம். அந்த வாழைப்பழ காமெடியே பண்ணியிருப்போம். என்னென்னா அது அன்றைக்கி காலகட்டத்தில் பிரிண்டில் வந்தது, நெகட்டிவில் படம் எடுத்து பிரிண்டில் வந்ததுனால இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மில் தொழிலாளி படத்தை மறுபடியும் எடுத்து டிஜிட்டலில் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு நல்ல விஷயமா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த அந்த மில் தொழிலாளியில் ராமராஜன் இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதில் கவுண்டமணி நடிக்க வேண்டியது. அன்னைக்கு கவுண்டமணி செந்தில் சார் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ எவ்வளோ நாள் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்தா அவர் வந்து பெரிய எல்லா ஹீரோக்கள் கூடயும் போய் ஒரு ரவுண்டு வந்துட்டு இருந்தார். அதனால் அவரால் டேட்டு ஒதுக்க முடியாது. செந்திலை மட்டும் தனியாக தூக்கி கோவை சாரில் கூட வச்சு அந்த காமெடி செட்டப் பண்ணோம். அப்போ இவரும் ராமராஜ் சார் வெயிட் பண்ணார். அண்ணன் கவுண்டமணி எனக்கு டேட்டு கிடச்சிச்சுன்னா நான் டேட் தரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அது மாதிரி அதெல்லாம் பண்ணோம். இது என்னென்ன ஒரு விஷயம் அந்த படத்தில் நடந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். அதில் இவர் எம்ஜிஆர் படம் பண்ணதுனால நம்ம ஜெகநாதன் டைரக்டர் இல்லையா, அவர் என்ன பண்ணார், ஒரு ஷாட்டில் ஒரு வில்லனை வந்து இவர் அடிக்கிறதுக்கு ஓனர் அதாவது லெமிஷன் அனுப்பிச்சிருப்பார். அவர் கையில் அந்த கரண்ட் இதை வச்சுட்டு வருவாங்க. அதை வந்து அந்த நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ உள்ள ஒரு ஆள் அவர் அழகாக தூக்கணுங்கிறார் டைரக்டர். அந்த சண்டு மாஸ்டர் வந்து சக்தி வர்மான்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது, கயிறு கட்டி தூக்கிட்டு பண்ணலாங்கிற மாதிரி. ஆனால் இது ஃபுல்லோர் கூட நடத்தினோம். அதை அழகாக 2 கேமரா வச்சு ஒரே சமயத்தில் தூக்கி காட்டினார். அதுக்கப்புறம் அதை தூக்கி காட்டினா தப்பாக நினச்சிடாதீங்க, அவர் வந்து அந்த வில்லனை தூக்கி நிப்பாட்டினார். அந்த ஷாட் இன்னும் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படி இருக்கும். அந்த மில் தொழிலாளி இப்போ பேர் தான் தொழிலாளி, மில் தொழிலாளி. ஏன்னா எம்ஜிஆருக்கு தொழிலாளி, இவருக்கு மில் தொழிலாளின்னு வச்ச அந்த டைட்டில். அது என்னங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ரிச்சாக இருக்கும். அதான் ஜெகநாதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். செட்டு சாங்கு போட்டிருக்கோம், குரூப் சாங்கு போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணது. மறுபடியும் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் இப்போ மறுபடியும் டிவியில் போட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை, உங்களுக்கே அதை நான் சொன்னதெல்லாம் புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரை வச்சு மறுபடியும் ஒரு காம்பினேஷனில் படம் பண்ண போகிறோம். அந்த படம் விரைவில் நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வெளியாகும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.